சற்றுமுன் வெளியான தகவல், கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் மாதம் ரூபாய் 1000 குடும்ப தலைவிகளுக்கு வழங்கி வருகிறது. இந்த திட்டம் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் பயன்பாட்டில் இருக்கிறது. இந்த திட்டத்தில் புதிதாக எத்தனை பேரை சேர்க்க திட்டம் என்ற கேள்விக்கு தகவல் அறியும் உரிமை திட்டத்தின் கீழ் தகவல் அளிக்க தமிழக அரசு மறுத்துவிட்டது. குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் என்று கூறி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாளில் திட்டத்தை தொடங்கியது. முதல்வர் ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். குடும்ப அட்டை வைத்துள்ள வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மகளிருக்கு ஒவ்வொரு மாதமும் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 அரசால் செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட சமயத்தில் 1,06,52,000 பேர் மட்டுமே பயனாளிகளாக இருந்தார்கள். அடுத்ததாக மேல்முறையீடு செய்து விண்ணப்பித்தவர்களும் புதிதாக பயனாளிகளாக இணைக்கப்பட்டார்கள். அந்த வகையில் அடுத்தடுத்த மாதங்களில் பலரும் இணைக்கப்பட்டதால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறும் பயனாளிகள் எண்ணிக்கை 1,15,00,000ஆக அதிகரித்தது. இதனிடையே கடந்த ஆண்டு லோக்சபா தேர்தல் முடிந்த பின்னர் மீண்டும் புதிதாக ரேஷன் கார்டு பலருக்கும் வழங்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி நிலவரப்படி புதிதாக 1,48,000 பேருக்கு உரிமை தொகை வழங்கப்பட்டது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் கடந்த மாதம் வரையிலான நிலவரப்படி 1,14,00,000 பேர் பயன்பெற்று வருகிறார்கள். இதனிடையே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கென 2023 முதல் 2024ஆம் நிதியாண்டில் 8,123.83 கோடி ரூபாயும், 2024 முதல் 2025ஆம் நிதியாண்டிற்கென 13,722.47 கோடி நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருந்தது. இதனிடையே தற்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக ஏராளமான பெண்கள் விண்ணப்பித்து வருகின்றன. அவர்களுடைய விண்ணப்பங்களை தமிழக அரசு பரிசீலித்து வருகிறது. இந்த சூழலில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக செலவழிக்கப்பட்ட தொகை எவ்வளவு என்பதை தகவல் அறியும் உரிமை சட்ட ஆர்வலர் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு தமிழக அரசு தகவல் தெரிவிக்கவில்லை. இதேபோல புதிதாக எத்தனை பேர் இந்த திட்டத்தில் சேர விண்ணப்பித்து இருக்கிறார்கள், அவர்களில் எத்தனை பேரை சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது என்ற வினாக்களுக்கும் அரசின் கொள்கை முடிவு குறித்த தகவல்கள் என்பதால் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவல் வழங்க இயலாது என்று தமிழக அரசு மறுத்துவிட்டது. அது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு ரேஷன் கார்டு அடிப்படையில் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்குகிறது. இந்த திட்டத்தில் இப்போது 1,15,00,000 பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுகிறார்கள். அடுத்த 3 மாதங்களுக்குள் புதிய பயனாளிகள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்க்கப்பட உள்ளன. இதனை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் அறிவித்தார். அதன்படி அடுத்த 90 நாட்களுக்குள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவுபடுத்தப்பட இருக்கிறது. இதில் ஏற்கனவே தகுதி இருந்தும் சேர்க்கப்படாமல் இருக்கும் பெண்கள் பயனாளிகளாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளன. மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்களும் மீண்டும் இந்த திட்டத்தில் சேர வாய்ப்புள்ளது. ஏற்கனவே
எதற்காக தங்கள் பெயர் நிராகரிக்கப்பட்டது என்பது குறித்து மேல்முறையீடு செய்தால் அவர்களின் விண்ணப்பம் மீண்டும் பரிசீலிக்கப்பட்டு உண்மை இருந்தால் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்ட பயனாளிகளாக சேர்த்து கொள்ளப்படுவார்கள். இது தவிர இன்னும் சில சந்தேகங்கள் மக்கள் மத்தியில் இருக்கிறது. அதில் ஒன்று, குடும்பத் தலைவியாக பெண்கள் இல்லாமல் இருந்தால் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை கிடைக்குமா? குடும்ப தலைவராக ரேஷன் கார்டில் கணவர் பெயர் இருந்தால் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை கிடைக்குமா? ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் வீட்டில் இருந்தால் எத்தனை பேருக்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை கிடைக்கும்? ஒருவேளை ரேஷன் கார்டில் மனைவி பெயர் விடுபட்டிருந்தால் எப்படி இந்த திட்டத்தில் சேர்ந்து கொள்வது என்பது உள்ளிட்ட கேள்விகள் இருக்கின்றன. குடும்ப தலைவியாக பெண்கள் இல்லாமல் ஆண்கள் இருந்தாலும் ரேஷன் கார்டில் பெயர் இருந்தால் பெண்களே குடும்ப தலைவியாக கருதப்பட்டு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும். ஒரே வீட்டில், அதாவது ஒரே ரேஷன் கார்டில் இரு பெண்கள் இருந்தால் இருவரில் ஒருவருக்கு மட்டுமே கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை கிடைக்கும். ஒருவேளை ரேஷன் கார்டில் மனைவி பெயர் விடுபட்டிருந்தால் வேறு யாரானும் 21 வயது நிர்ணய தகுதி வாய்ந்த பெண்கள் இருந்தால் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வாங்கிக் கொள்ளலாம். இல்லை என்றால் மனைவி பெயரை ரேஷன் கார்டில் சேர்க்க கோரி விண்ணப்பிக்க வேண்டும். அதன் பிறகு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்க வேண்டும். அந்த விண்ணப்பத்தினை அதிகாரிகள் பரிசீலித்து கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்ட பயனாளிகளாக சேர்த்து கொள்ளப்படுவார்கள். அது மட்டும் இல்லாமல் ரேஷனில் வாங்காத பொருளுக்கும் தகவல் கடைகளில் ஆய்வு அவசியம். அதாவது பொள்ளாச்சியில் தமிழகத்தில் உள்ள சில ரேஷன் கடைகளில் கார்டுதாரர்கள் வாங்காத பொருட்களும் பதிவு செய்து அவற்றை பதுக்கி கள்ள மார்க்கெட்டில் விற்பதாக புகார் எழுந்துள்ளது. தமிழக ரேஷன் கடைகளில் கார்டில் உள்ள குடும்ப தலைவர் அல்லது உறுப்பினர்களின் கைரேகையை பதிவு செய்து உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகிறது. இதற்காக அனைத்து கடைகளில் கைரேகையை பதிவுடன் கூடிய விற்பனை முனைய கருவிகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதன் வாயிலாக கார்டுக்கு உரியவர்களுக்கு மட்டுமே பொருட்கள் வழங்குவது உறுதி செய்யப்படுகிறது. இருப்பினும் நகர் மற்றும் நகர்ப்புறம் ஒட்டிய சில கடைகளில் 30% அளவிலான கார்டுதாரர்கள் முழுமையாக அனைத்து ரேஷன் பொருட்களையும் வாங்கி செல்வதில்லை. அதிலும் நடுத்தர மற்றும் பொருளாதாரத்தில் மேம்பட்ட மக்கள் அரிசி, கோதுமை, பாமாயில் ஆகிய பொருட்களை வாங்க முனைப்பு காட்டுவதில்லை. இதனை சாதாரணமாகி கொள்ளும் ரேஷன் கார்டுதாரர்கள் வாங்காத பொருட்களும் பாயிண்ட் ஆப் சேல் கருவியில் பதிவு செய்து விடுகின்றன. இதற்கான SMS கார்டுதாரர்களை சென்றடைந்தாலும் வாங்கிய பொருட்களுக்கு மட்டும் தானே தொகை கொடுத்தோம். வாங்காத பொருட்களுக்கு தகவல் வந்தால் பிரச்சனை இல்லையே என்று கண்டு கொள்ளாமல் விட்டு விடுகின்றனர். இது குறித்து கார்டுதாரர்களும் கேள்வி எழுப்பவில்லை. பதுக்கி வைக்கப்படும் அரிசி, கோதுமை உள்ளிட்டவை மொத்த வியாபார கடைகளுக்கும் உள்ளூரில் செயல்படும் இட்லி மாவு தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் அனுப்பி லாபம் பார்க்கின்றன. இதனை தடுக்க குடிமைப் பொருள் வழங்கல் துறையில் மாவட்டம் தோறும் தனி கண்காணிப்பு குழு அமைத்து ரேஷன் கடைகள் தோறும் ஆய்வு நடத்த வேண்டும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.